வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தீப்ஷாலி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான், அதாவது வெங்காயத்தாள். நம்ம யூஸ்வலாக இதை வந்து ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸுக்கு கார்னிஷாக மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தாளில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் என்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, டெய்லி சாப்பிடலாமா, வெயிட் லாஸுக்கு நல்லதா, இதையெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வெங்காயத்தாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா க்ரீன் ஆனியன் கூட சொல்லலாம். வெங்காயத்துடைய இளநிலையில வந்து இருக்கிற ஒரு கீரையை தான் நம்ம வந்து வெங்காயத்தாள்னு சொல்கிறோம். இது வந்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா மைல்டு ஆனியன் ஃப்ளேவர் கொடுக்கும், ஃப்ரெஷ் அரோமாவும் கொடுக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸில் இறக்கும் போது லாஸ்ட்டில் சேர்க்குறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு அரோமா கொடுக்கும். 100 கிராம் வெங்காயத்தாளில் இருக்கிற சத்துக்கள் என்னென்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். 100 கிராம் வெங்காயத்தாளில் கலோரிஸ் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 35 இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 7 கிராம் இருக்குது. அதே போல் ஃபைபர் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 கிராம் இருக்குது. ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 1.5லேருந்து 2 கிராம் வரைக்கும் இருக்குது. ஃபேட் பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவு. நம்ம வந்து ப்ரோட்டீனுக்காக, ஃபைபருக்காக என்னென்ன வெஜிடபிள்ஸும் நம்ம சாப்பிட்றோம் பாருங்கள். வெங்காயத்தாளில் ப்ரோட்டீன் 2 கிராம் அளவுக்கு இருக்குது ஒரு 100 கிராம் வெங்காயத்தாள்லேயே. இதில் முக்கியமான விட்டமின்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் கே வந்து அதிகமாக இருக்கிறதால நம்மளுடைய போன் வந்து ஹெல்த்தாக இருக்கிறதுக்கும் பிளட் கிளாத்திங்க்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது. அதே மாதிரி இதில் விட்டமின் சி இருக்கிறதால இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ஸ்கின் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இது வந்து உதவியாக இருக்குது. விட்டமின் ஏ வந்து நம்ம கண் பார்வை ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. விட்டமின் பி9 பார்த்தீங்கன்னா செல் க்ரோத் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப உதவி பண்ணுது. இதில் முக்கியமான கனிம சத்துக்கள் பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்கிறதால போன் ஸ்ட்ரென்த்துக்கும், அயன் இருக்கிறதால பிளட் ஹெல்த்துக்கும், பொட்டாசியம் இருக்கிறதால பிபி கண்ட்ரோலுக்கும், மெக்னீஷியம் இருக்கிறதால மசில் ஃபங்க்ஷனுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெங்காயத்தாளில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால பாடி ப்ரொடெக்ஷனுக்கு இது ரொம்ப உதவி பண்ணுது. வெங்காயத்தாள் சாப்பிடுவதால கிடைக்கிற நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய போன் ஸ்ட்ரென்த்து தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விட்டமின் கே அதிகமாக இருக்கிறதால கால்சியம் அப்சர்ப்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது வந்து உதவி பண்ணுது. நம்மளுடைய போன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் இந்த வெங்காயத்தாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப உதவி பண்ணுது. இதில் இருக்கிற விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டு, இன்ஃபெக்ஷன் போன்ற பிரச்சனைகளை எதிர்க்க வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து உதவி பண்ணுது. அதே போல் நம்ம இதய ஆரோக்கியத்துக்கு இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. இதில் இருக்க சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. அதே போல் பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா பிபி கண்ட்ரோல் பண்ணுறதால நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானதாக நல்லதாக இருக்குது. வெயிட் லாஸுக்கு உதவுமா கேட்டிங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெஜிடபிள்னு சொல்லலாம். ஏன்னா இதில் லோ கலோரி இருக்குது, ஹை ஃபைபர் இருக்குது, ஃப்ளேவர்ஸும் அதிகமாக இருக்கிறதால டயட் ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் கூடுதலாக இருக்கும், கலோரிஸும் கூடாது. அதே மாதிரி பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுமா கேட்டிங்கன்னா இதில் வந்து ஃபைபரும் பிளான்ட் காம்பவுண்ட்ஸும் இருக்கிறதால சுகர் அப்சர்வேஷன் வந்து ஸ்லோவாக தான் பண்ணும். அதே மாதிரி டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதா இருக்குது. அதே மாதிரி பிரெயின் ஹெல்த்துக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. இதில் வந்து ஃபோலேட்டும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கிறதால பிரெயின் ஃபங்க்ஷனை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் மெமரியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த வெங்காயத்தாள் பார்த்திங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்குது. அடுத்தது நம்ம கண் பார்வைக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்குது. இதில் விட்டமின் ஏ இருக்கிறதால நம்மளுடைய கண் பார்வை திறனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல உதவியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம கண்ணை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப வந்து உதவி பண்ணுது. டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா இதில் வந்து ஃபைபர் இருக்கிறதால கான்ஸ்டிபேஷனையும் குறைக்கும். அதே மாதிரி கட் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த வெங்காயத்தாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்குது. இதை ராவாக சாப்பிடலாமா பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம். சேலடில் கார்னிஷாக டைரெக்டாக வந்து கொஞ்சமாக சீவ் பண்ணி அப்படியே சாப்பிடலாம். ஆனால் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா கேஸு, அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்தால் கொஞ்சம் அளவோடு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அலர்ஜி இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்படி சாப்பிடலாம் இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸு, ஆம்லேட்டு, குருமா, சட்டினி, சாலடுன்னு ரெகுலர் குக்கிங்கில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நியூட்ரிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக உதவி பண்ணும். நல்ல வெங்காயத்தாள் எப்படி தேர்வு செய்கிறது பார்த்தீங்கன்னா பிரைட் க்ரீன் கலரில் இருக்கணும். அந்த இலைங்கள் எல்லாம் நல்லா பிரைட் க்ரீன் கலரில் இருக்கணும். ஸ்லிம்லியாக இல்லாமல் இருக்கணும். ஃப்ரெஷ் ஸ்மெல் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் 2-3 நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெங்காயத்தால் ஒரு கார்னிஷ் மட்டும் கிடையாது. இதில் விட்டமின் கே, விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கிறதால நம்ம போன் ஹெல்த்துக்கும்
இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இதய ஆரோக்கியத்துக்கும் வெயிட் லாஸுக்கும் இது சப்போர்ட் பண்ணுறதா இருக்குது. இதில் வந்து இது ஒரு சின்ன ஒரு இன்க்ரீடியன்ட் தான், ஆனால் பிக் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தீப்ஷாலி கிச்சனுக்கு சப்போர்ட் தாங்க. மீண்டும் ஒரு ஹெல்த்தி வீடியோவில் சந்திப்போம். நன்றி.